இந்தியன் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 7th மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸுக்கு இடையில சென்னை சேப்பாக்கில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சென்னை பிச் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்சில் பிச் பேட்டர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சு. பொதுவாக சென்னை பிச்சில் நியூ பாலில் பேட்டர்ஸ் நல்ல ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 2 இன்னிங்ஸ்லையும் இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸில் பால் பேட்டுக்கு நல்லா வரும். மிடில் ஓவர்ஸில் பிச் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். அந்த டைமில் விக்கெட் லாஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆடினா நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். லாஸ்ட் மேட்ச்லேயும் சேம் பெங்களூர் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. தென் மிடில் ஓவர்ஸில் விக்கெட்டை லாஸ் பண்ணாங்க. டெத் ஓவர்ஸில் மறுபடியும் ரன்ஸ் வந்தது. பொதுவாகவே சென்னை பிச்சில் ஸ்பின்னர்ஸ் எஃபெக்டிவாக இருப்பாங்க. பட் லாஸ்ட் மேட்ச்சில் ஸ்பின்னர்ஸ் ஆல்மோஸ்ட் 13 ஓவர்ஸ் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட்டு தான் எடுத்தாங்க. பட் இங்கே 2வது மேட்ச் நடக்க போகுது. ஸோ ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் கிடைக்கலாம். டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு தோணுது. பட் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸில் லேட்டராக பிச் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. பட் சிஎஸ்கே செகண்ட் பேட் பண்ணால் ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பிச்சில் மிடில் ஓவர்ஸில் ரஷீத் கான், சாய் கிஷோர், தென் மோஹித் சர்மாலாம் சூப்பராக பவுல் பண்ணுவாங்க. ஸோ சிஎஸ்கே இவங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் மிடில் ஓவர்ஸில். இங்கே ஓவராலாக 77 IPL மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் 46 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 31 மேட்ச் சேஸ் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 163 ரன்ஸ் இருந்திருக்கு. இங்கே ஹையஸ்ட் ஸ்கோர் 246 ரன்ஸை சிஎஸ்கேவும், லோவஸ்ட் ஸ்கோர் 70 ரன்ஸை ஆர்சிபியும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன்னு பார்த்தா below 150 24 டைம்ஸும், 150 to 199 40 டைம்ஸும், above 200 13 டைம்ஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சிஎஸ்கே லாஸ்ட் மேட்ச்சில் ஆர்சிபியை பீட் பண்ணாங்க. பேட்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 8th 9th டவுன் வரைக்கும் கன் பேட்டர்ஸ் வச்சுருக்காங்க. எந்த பேட்டர்ஸும் பெருசாக ஸ்கோர் பண்ணுறதில்ல. 20-30 ரன்ஸ் வரைக்கும் ஆவரேஜாக அடிக்கிறாங்க. நல்ல ஸ்கோர் வருது. பட் பவுலிங்கில் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. பத்திரனா டீமில் ஜாயின் ஆயிருக்காரு. தீக்ஷனாவுக்கு பதிலாக பத்திரனாவை உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் பெட்டராக இருக்கும். தென் தேஷ்பாண்டேக்கு பதிலாக ஒரு இந்தியன் ஸ்பின்னரை ட்ரை பண்ணலாம். பட் ப்ராப்ளம் இந்தியன் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் சிஎஸ்கே கிட்ட இல்லை. தீக்ஷனா அண்ட் மொயின் அலி 2 ஆஃப் பிரேக் பவுலர்ஸும் ஃபாரின் பிளேயர்ஸ். ஸோ எந்த மாதிரி காம்பினேஷனில் போக போகிறாங்க பார்க்கணும். லாஸ்ட் மேட்ச்சில் பவுலிங் மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் சொதப்புனாங்க. மிடில் 1-2 ஓவர்ஸை ரச்சின் அண்ட் டேரல் மிச்சலை வச்சு தள்ளி இருக்கலாம். பட் அதை பண்ணாமல் டெத் ஓவர்ஸில் வந்து மாட்டினாங்க. சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பில்லை. சிஎஸ்கே எப்போவும் வின்னிங் காம்பினேஷனை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ சேம் 11ஓட போவாங்கன்னு தான் தோணுது. இம்பாக்ட் சப்பா, சிவம் துபே, தென் முஸ்தாஃபிசர் கடையில் ஸ்வாப் இருக்கும். குஜராத் லாஸ்ட் மேட்ச்சில் மும்பையை பீட் பண்ணாங்க. கைவிட்டு போன மேட்சை லாஸ்ட் ஓவர்ஸில் திரும்ப எடுத்துகிட்டு வந்தாங்க. சூப்பராக வின் பண்ணாங்க. நல்லா ஸ்ட்ராங் டீமாக இருக்காங்க. சாய் சுதர்ஷன், சாய் கிஷோர், தென் விஜய் சங்கர்னு 3 தமிழ்நாடு பிளேயர்ஸ் 11ல் இருக்காங்க. ஸோ இந்த பிச் கண்டிஷன் பற்றி வெல் நோனாக இருக்கும். சாய் கிஷோர் சிஎஸ்கேல நெட் பவுலராக வேற இருந்திருக்காரு. சேம் 11ஓட போவாங்கன்னு தோணுது. இம்பாக்ட் சப்பா, சாய் சுதர்ஷன், தென் மோஹித் சர்மா கடையில் ஸ்வாப் இருக்கும். சிஎஸ்கே விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் MS தோனி. லோவர் ஆர்டரில் பேட் பண்ணுறாரு. பேட்டிங்கில் எந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்கும் டவுட்டு தான். பேட்டிங் கிடைச்சா குயிக்காக 10 to 15 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க முடியும். கைக்வாட் அண்ட் ரவீந்திரா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. கைக்வாட் எப்பவும் இனிஷியலாக 1-2 மேட்சஸ் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தென் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். இந்த வென்யூவில் எகென்ஸ்ட் GT லாஸ்ட் சீசனில் ஒரு மேட்ச் ஆடி அதில் 50 அடிச்சிருக்காரு. ஓவராலாக எகென்ஸ்ட் GT 5 இன்னிங்ஸில் 4 50s அடிச்சிருக்காரு. 61 ஆவரேஜில் 300+ ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டேரல் மிச்சல் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் டீசெண்டாக ஆடி இருந்தார். மிடில் ஓவர்ஸில் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆட முடியும். டீசென்ட் பவுலரும் கூட. பட் இங்கே பவுல் பண்ணுறது டவுட்டு தான். சிவம் துபே நம்பர் 5ல் ஆடுவார். ஸ்பின்னர்ஸை சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடி மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. அகென்ஸ்ட் குஜராத் ஒரு மேட்ச்சில் 32 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மற்றபடி கிரேட்டாக இல்லை. பட் எகென்ஸ்ட் ரஷீத் கான் சூப்பராக ஆடி இருக்காரு. துபேக்கு ஷார்ட் பாலில் கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது. பட் GTயில் ஷார்ட் பால் போடுற பவுலர்ஸ் பெருசாக இல்லை. ரஹானே 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. ஆவரேஜாக 20-30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய பிளேயர். ரஹானே எகென்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. GTயில் சாய் கிஷோர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் மிடில் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. ரஹானே எகென்ஸ்ட் GT 2 இன்னிங்ஸில் 44 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சமீர் ரிஸ்வி லோவர் ஆர்டரில் பேட்டிங் ஆடுறாரு.
சம்டைம் 5th இல்லை 6th டவுனில் ஆட சான்ஸ் இருக்குது. நல்ல க்ளீன் ஸ்ட்ரைக்கர். ரீசெண்டாக சிகே நாயுடு ட்ராஃபியில் 100 எல்லாம் அடிச்சிருந்தாரு. பட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. ரவீந்திர ஜடேஜா சூப்பர் ஆல்ரவுண்டர். பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. மிடில் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. தென் பேட்டிங்லையும் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் 25 ரன்ஸ் அடித்து நாட் அவுட்டாக இருந்தார். மேட்ச் வின் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தார். லாஸ்ட் சீசனில் இந்த வென்யூவில் எகென்ஸ்ட் ஜிடி ஒரு மேட்ச்சில் 4 ஓவர் பவுல் பண்ணி 18 ரன்ஸ் மட்டும் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தார். தென் பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆடி இருக்காரு ஓவராலாக எகென்ஸ்ட் குஜராத். ரவீந்திரா சூப்பர் பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் குயிக்காக 37 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். 3 6ம் 3 4ம் அடிச்சிருந்தாரு. ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. பவர் பிளேயில் ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த மேட்சுக்கு பவுலிங்கில் 1 or 2 ஓவர்ஸ் எதிர்பார்க்கலாம். பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் எஃபெக்டிவாக இருக்க முடியும். தீபக் சாகர் பவர் பிளேயில் 3 ஓவர் பவுல் பண்ணுவார். சம்டைம் மிடில் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. எகென்ஸ்ட் குஜராத் இந்த வென்யூவில் ஒரு மேட்ச் பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. முஸ்தாஃபிசூர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேயில் 1 ஓவர் அண்ட் மிடில் 1 ஓவர் பவுல் பண்ணுவார். தென் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச் சூப்பராக பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. இந்த பிச் கண்டிஷன் தெரிஞ்சு சூப்பராக பவுல் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி பிச்சஸில் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்க முடியும். தீக்ஷனா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. விக்கெட்ஸ் எடுக்கலை அப்படின்னாலும் எக்கனாமியாக பவுல் பண்ணக்கூடிய பவுலர். பவர் பிளேயில் 1 ஓவர் தென் மிடில் ஓவரில் 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. தென் சம்டைம் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுவார். எகென்ஸ்ட் குஜராத் 3 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. தேஷ்பாண்டே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறது டவுட்டு தான். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணக்கூடிய பவுலர். பட் விக்கெட் டேக்கிங் பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் விக்கெட்லெஸ்ஸாக இருந்தார். பட் லாஸ்ட் சீசனில் சிஎஸ்கேக்காக லீடிங் விக்கெட் டேக்கராக இருந்தார் தேஷ்பாண்டே. குஜராத் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் சாகா. பவர் பிளேயில் 20-25 ரன்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். லாஸ்ட் சீசனில் 23 ஆவரேஜில் 416 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். லாஸ்ட் சீசனில் சென்னைக்கு எகென்ஸ்டாக ஒரு மேட்ச்சில் 50 எல்லாம் அடிச்சிருந்தார். பட் இந்த வென்யூவில் கிரேட்டாக இல்லை. லாஸ்ட் சீசனில் 2 தடவை தீபக் சாகர் கிட்ட அவுட் ஆயிருக்காரு. சுப்மான் கில் சூப்பர் பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. எகென்ஸ்ட் சிஎஸ்கே 28 ஆவரேஜில் 340 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் 2 சீசன்லையும் தீபக் சாகர் கிட்ட 3 தடவை அவுட் ஆயிருக்காரு சுப்மான் கில். பட் குவாலிட்டி பிளேயர். பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். சாய் சுதர்ஷன் சூப்பர் பிளேயர். ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் ஐபிஎல் ஃபைனலில் 96 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு எகென்ஸ்ட் சிஎஸ்கே. இந்த மாதிரி பிச்சில் சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். ஸோ இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்க முடியும். டேவிட் மில்லர் 5th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. எகென்ஸ்ட் சிஎஸ்கே ஓவராலாக 41 ஆவரேஜில் 418 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இந்த வென்யூவில் லாஸ்ட் 3 சீசனாக சிங்கிள் டிஜிட்டில் தான் அவுட் ஆயிருக்காரு. பட் லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தென் கேச்சிங் பிளேஸில் நிற்கிற பிளேயர் கேச்சிங்லையும் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். விஜய் சங்கர் லாஸ்ட் சீசனில் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஃபர்ஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் மும்பை கிரேட்டாக ஆடலை. 6th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. விஜய் சங்கர் தமிழ்நாடு பிளேயர். ஸோ இந்த பிச் கண்டிஷன் வெல் நோனாக இருக்கும். ஸோ நல்லா ஆடவும் சான்ஸ் இருக்குது. கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒமர் சாய் லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். பவர் பிளேயில் 3 ஓவர் பவுல் பண்ணுறாரு. நல்ல ஆல்ரவுண்டர். வேர்ல்டு கப்பில் இங்கே 2 மேட்ச் பவுல் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணியிருக்காரு. பட் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. இந்த மாதிரி பிச்சில் நல்லா ஆட முடியும். பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். ராகுல் டிவேட்டியா லாஸ்ட் மேட்ச்சில் 7th டவுனில் பேட்டிங் ஆடி இருந்தார். குயிக்காக 22 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். பட் எகென்ஸ்ட் சிஎஸ்கே கிரேட்டாக இல்லை. ரஷீத் கான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேயில் லாஸ்ட் ஓவரை பவுல் பண்ணுவார். தென் மிடில் 2 ஓவரும் டெத் ஓவர்ஸில் 1 ஓவரும் பவுல் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச்சில் எக்கனாமியாக பவுல் பண்ணியிருந்தார். பவுலிங்கில் மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிற மாதிரி தான் எடுத்திருக்காரு எகென்ஸ்ட் சிஎஸ்கே. பட் பேட்டிங்கில் சூப்பராக ஆடி இருக்காரு. லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக ரன்ஸ் அடித்து கொடுக்க முடியும். மோகித் சர்மா பழைய சிஎஸ்கே பிளேயர். லாஸ்ட் சீசனில் 2 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருந்தாரு எகென்ஸ்ட் சிஎஸ்கே. இந்த வென்யூவில் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பிச்சில் மிடில் ஓவர்ஸில் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்க முடியும். ஸ்லோவர் பால்ஸ் போட்டு விக்கெட் எடுக்க முடியும். உமேஷ் யாதவ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் லாஸ்ட் ஓவரில் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா கிரேட்டாக இல்லை. ஸ்பென்சர் ஜான்சன் நல்ல பேஸ் இருக்கு. லெஃப்ட் ஆம் பேசர். இந்த பிச்சில் லெஃப்ட் ஆம் பேசர்ஸ் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்க முடியும். லாஸ்ட் மேட்ச்சில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலை. பட் இங்கே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்கு. சாய் கிஷோர் தமிழ்நாடு பிளேயர்.
சிஎஸ்கேக்காக நெட் பவுலராக இருந்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. எக்கனாமியா பவுல் பண்ணி ஒரு விக்கெட்டும் எடுத்திருந்தாரு. இந்த பிச்சில் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்க முடியும். ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் சாகா, பேட்டர்ஸில் சுப்மான் கில், கெய்க்வாட், சாய் சுதர்ஷன், டேரல் மிச்சலை ட்ரை பண்ணலாம். ஆல்ரவுண்டர்ஸில் ஜடேஜா, ரச்சின் ரவீந்திரா, ஒமர் சாயை ட்ரை பண்ணலாம். பவுலர்ஸில் ரஷீத் கான், மோகித் சர்மா, தென் முஸ்தாஃபிசூர். கிராண்ட் லீக்ல ரஹானே, சிவம் துபே, விஜய் சங்கர், ஷாய் கிஷோர், தென் தீபக் சாகர் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஜடேஜா, ஒமர் சாய், தென் ரச்சின் ரவீந்திரா எல்லாம் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சுப்மான் கில், கெய்க்வாட், தென் சாய் சுதர்ஷன் எல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் மினிட்ஸ்ல டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராம்ல கொடுக்கப்படும். டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மிக்க நன்றி.